ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்துட்டு பாட்டு வேக்கப் சாங் போட்டாங்க. எந்திருக்கும் போது எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப அப்படியே பாவமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, நேற்று அந்த ட்ரம்மை தூக்கிட்டு நம்ம ஒரு சின்ன ஒரு கிலோ வெயிட்டை வச்சுட்டு நீங்கள் ஒரு மணி நேரம் சும்மா அப்படி நடந்தீங்கன்னாவே கை கடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த ட்ரம்மை ஃபுல்லாக தோளில் மாட்டிக்கிட்டு கூட வேறு டாஸ்கையும் பண்ணி அதையும் பண்ணி இதையும் பண்ணி அப்பா நொந்து போயிட்டாங்க. எல்லோரும் அப்படியே இருக்காங்க. அப்படியே கேமரா இந்த பக்கம் திருப்புனா நம்ம ஆள் ரயான் வரார். சௌந்தர்யா நிற்கிறாங்க, பல்லு விளக்கிட்டு இருக்காங்க. ஆரம்பிக்கிறார். காலையிலேயே வா. ரயானுக்கு என்ன தாங்க ஆச்சு? நல்லா தானங்க போயிட்டு இருந்தது. கோவா டைமில் இருக்கும்போது கூட அந்த அளவுக்கு புரணி பேசவே மாட்டார். மற்றவங்க புரணி பேசுவாங்க, இவர் சிரிப்பார். ஜெஃப்ரி கலாய்ப்பார், ஜாக்லின் கலாய்ப்பாங்க, சௌந்தர்யா நல்லா சிரிப்பாங்க, இவரும் சிரிப்பார். ஆனால் இந்த வாரம் என்ன ஆச்சுன்னே தெரில, புரணியாக பேசிகிட்டு இருக்காரு. காலையிலேயே வா. அவங்க வந்துட்டு சௌந்தர்யா டென்ஷன் ஆகிட்டாங்க. என்ன பண்ணுறாரு, பல் விளக்கிட்டு இருக்காங்க. இவர் வராரு, இவரும் பல் தான் விளக்கிட்டு இருக்காரு. வந்து ஒன்று நோட் பண்ணியா ஜாக்லின் பற்றின்றாரு. அவங்க அப்படி பார்க்குறாங்க. முதல்ல ஜெஃப்ரி, அதுக்கப்புறம் உன் கூட, அப்புறம் என் கூட, இப்போ மஞ்சரி. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு இதுவாக மாறி இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்பாக மாறி இருக்கு. இந்த ப்ராசஸை பற்றி யாராவது ஏதாவது இது வரைக்கும் பேசணுமா? ஏன் யாருமே பேசலை அப்படின்றாரு. ஏயா இதுதான் ஃபுல்லாக மைண்டாகவே இருக்குமா? இனி எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா பிக் பாஸ் ஹிஸ்ட்ரிலேயே இது எனக்கு புதுசாக இருக்குது. காலையில் எழுந்திரிச்சோடனே இதை வந்துட்டு சீசன் 7 சீசன் 5 6 இதில் தான் வந்து ரொம்ப வன்மமாக இருப்பாங்க. காலையில் எழுந்திரிச்சோடனே இவனை இப்படி சொல்லணும் அப்படி சொல்லணும்னு. இந்த சீசனில் அது மாதிரி இல்லாமல் இருந்துச்சு. திடீர்னு ரயானுக்கு யார் கண்ணு வச்சாங்களோ தெரில. பாவம் ரயான் மாதிரி புலம்பி தடுறாரு. இவங்க இப்படி பார்க்குறாங்க. டேய், அது ஒரு பாண்டிங் தானடா, அதே ஏன்டா பேசிகிட்டு இருக்கா அப்படின்னா, நாமினேஷன்ஸில் நம்ம சொல்கிறோம்ல, அதை வச்சு அவன் வந்துட்டு இப்படி பண்ணுறான். ஜெஃப்ரி நான் சொன்னேன்ல, ஜாக்லின்னு சொன்னாங்களே அப்படின்னா சௌந்தர்யா ஒரே வார்த்தை சொன்னாங்க. டே, அதை நீயும் ஜாக்லின் மட்டும் தான் சொன்னீங்க, எங்கள் யாருக்குமே இந்த மாதிரி தோணலையானோன்னு அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஓ அப்படியா, சரி. நேற்று பவித்ரா வந்து ஒன்று சொன்னாங்க பாருங்க, அப்பயும் அவர் அப்போ தான் பண்ணார். ஓ அப்படியா, சரிங்க. உனக்கு அப்படி தான்டா தோணும், ஏன்னா நீ அதிகமான பாயிண்ட்ஸ் வச்சுருக்கடா. உன்னை எல்லோரும் அட்டாக் பண்ண வரும்போது உனக்கு கோவம் வரதான் செய்யும், உனக்கு தோன்ற விஷயங்கள் நியாயம்தான் அப்படின்னா பவித்ரா கிட்டே கோச்சிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் பவித்ராவுக்கு ஒரு 1/2 மணி நேரம் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணார். ஆனாலும் பவித்ரா சொன்னது அதுதான், நீ ரொம்ப திங்க் பண்ணாதடா, உனக்கு அந்த மாதிரி தான் இருக்கும், நீ வார்த்தையை முதல் விடாத, கண்ட்ரோல் பண்ணுன்னு சொன்னாலும் அவரால் முடியல. பாவமாக இருக்குது. எதனால் இப்படி மாறினானே தெரியல, பாவம். சரி, அதுக்கப்புறம் கடைசியாக சௌந்தர்யா வந்துட்டு உனக்கு மட்டும் தான் அந்த மாதிரி தோணிருக்குன்ட்டாங்க. எங்களுக்கு யாருக்கும் தோணலைன்னு சொல்லிட்டாங்க. அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. சரி ஓகே, இல்லைடா நான் நார்மலாக தான் சொல்கிறேன், புரிஞ்சுக்கூடாதுன்னா அவர் போயிட்டார் கம்முன்னு. சரி, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏதோ எப்படியோ இந்த வாட்டி டிக்கெட் வின் பண்ணி டாப் 5 போயிட்டாப்பில். ஸோ அவருக்கு ஒரு வார்த்தை சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது? ரயானுக்கு இந்த மாதிரி மாற்றங்கள் வர்றதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நல்ல பிளேயர். எனக்கு முதல்லேருந்தே இந்த டாஸ்க் அப்படின்னாவே ரயானை ரொம்ப பிடிக்கும். இப்போ ஓவராக இந்த மாதிரி புரணி பேசுகிறதுனால நம்ம கொஞ்சம் இரிட்டேட்டாக இருக்குது. நிறைய பேர் அதான் கமெண்ட்ஸும் பண்ணுறாங்க. உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.